பிறந்ததுலேருந்து நம்ம போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மள்ட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, சத்தியமே விஜயத்தை, அதுதானே சொல்றாங்க. வாய்மையே வெல்லும், இதுதானே நமக்கு சொல்லப்பட்ட பாடம். ஆனால் வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். எந்த அந்த குறள் உங்க எல்லாருக்கும் தெரியும். பொய்மையும் வாய்மை இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கும். பொய்க்கு ஆன இடம் உண்மைக்கான இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் ரெண்டும் ஒரே இடம்னு சொல்லிட்டார். எப்படி புரை தீர்ந்த நன்மை கொடுத்தால் அந்த இடத்துல உண்மைக்கு பதிலாக நீ ஒரு பொய்ய கூட சொல்லலாம் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால், ஒரு கவிஞனுடைய உள்ளம் எப்படி மாற்றி சிந்திக்கிற. வள்ளுவர் அப்ப என்ன சொல்ல வராரு? உண்மை முக்கியம் தான், கருணை அதை விட முக்கியம்னு சொல்றாரு. ஒருவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் அந்த இடத்துல நீ ஒரு பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு நிகராக மதிக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உடனே நம்ம ஆளெல்லாம் அதை பிடிச்சிட்டு வள்ளுவரே சொல்லிட்டாரு, போக வர 10,000 பொய் அடிச்சு விடுறது. அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், ஏய் கண்டபடி நீ பொய் சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் இந்த குறளை எழுதல. புரை தீர்ந்த நன்மைனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத நன்மை வரணும், எல்லாருக்குமான நன்மையாக இருந்தால் ஒரு பொய்யை கூட சொல்லிக்கோன்னு சொல்றது.